92.7 பிக் எஃப்எம்ல பிகோனுக்கும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கருணை மனசை தொட்ட மெலடி பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி தான் நான் தினம் காலையில் 7லிருந்து 10 மணி வரைக்கும் பிக் வணக்கம் அப்படின்ற ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் ஆர்ஜே கருண். நம்ம புதுச்சேரியில் நிறைய விஷயங்கள் பற்றி நான் காலங்காத்தால் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ பிஸியான டைமில் நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கா அப்படின்னு ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஷோவாக அது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 2013 நம்ம புதுச்சேரியிலேருந்து ஒரு 4 குழந்தைங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவில். ஸோ அந்த குழந்தைங்க 4 கோல்டு மெடல், அது மட்டும் இல்லாமல் சில்வர், பிரான்ஸ் இது எல்லாமே வின் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஊரில் வந்து அதை பற்றி யாருமே எதுவுமே கண்டுக்கவே இல்லை. சச்சின் வந்து 100 செஞ்சுரி அடிச்சாரு அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம ஊரில் வந்து போஸ்டரும் பேனரும் ஒட்டும் போது இந்த குழந்தைங்களுக்கு போஸ்டர் பேனர் வேணாம், அட்லீஸ்ட் இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற ஒரு பேச்சாவது அடிப்படணும்ல, அந்த மாதிரி எந்த பேச்சுமே அடிப்படல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களை நான் வந்து சத்யா ஸ்பெஷல் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து என்னோட ஷோவில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் பல பேருக்கு அது ரீச் ஆகி ஐயோ நம்ம ஊர் பசங்க கோல்டு வின் பண்ணாங்களா, அதுவும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஆஸ்திரேலியாவில் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் வந்து கிடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து நம்ம ஊரில் அவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்க, ஆனால் பெருசாக வந்து அவங்கள வந்து யாருமே வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நிறைய குழந்தைகள் என்ற ஷோவில் வந்து பேச வச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என்னவா இருக்கும் நம்மளோட பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்ற பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா ரொம்ப வந்து பேக் சுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடந்துட்டு இருக்குது. 140 குழந்தைக்கும் மேற்பட்டவங்க வந்து நம்ம பாகிஸ்தானில் வந்து இப்போ சமீபத்தில் கூட இருந்தாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி தான் பிரச்சனை வரும் அப்படின்லாம் இல்லை, எப்படினாலும் பிரச்சனை வருது. எல்லாமே என்ன நம்மள மாதிரி பெரிய மனுஷங்க, அதாவது பெரிய மனுஷனை ஏஜில் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை பற்றிலாம் நம்ம பேசணும், இதுக்கான விழிப்புணர்வு நிச்சயமாக நம்ம தேவை. ஏன்னா புதுச்சேரி உட்பட்டு நிறைய கிராமங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ கிராமத்தில் வந்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சைல்டு அப்யூஸ் பற்றி, சைல்டு எஜுகேஷன் பற்றி, அப்புறம் குழந்தைகள் மத்தியில் நிறைய வயலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி குழந்தைங்க மேலே வந்து நிறைய வயலன்ஸ் காட்டுறோம், இருந்தாலும் இப்போ குழந்தைங்களுக்குள்ளே அவ்வளோ வயலன்ஸ். ஸ்கூல் பசங்களாம் எனக்கு அடித்து அந்த குழந்தை வந்து அந்த ஸ்கூல் பையன் வந்து இறக்குற அளவுக்குலாம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதே சமயம் குழந்தைங்களுடைய ஒரு டேலண்ட் நம்ம ஊரில் புதுச்சேரியில் பசங்களுக்கு வந்து வாய் வந்து காதில் அதுக்கும் மேலே நீளும், அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேலண்டான குழந்தைங்களும் இருக்காங்க. அப்படி பிக் ஜூனியர் ஆர்ஜே ஹண்ட் அப்படின்னு நம்ம புதுச்சேரியில் இருக்கிற நிறைய பள்ளிகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நிறைய டேலண்டான குழந்தைங்கிட்ட நிறைய கேம்ஸு அந்த மாதிரி நிறைய குவிஸ்லாம் வந்து அவங்களுக்கு வச்சு அதில் வின் பண்ணுற பசங்க என் கூட கோஜாக்கா அப்படியே இந்த பக்கம் இன்னொரு மைக்கில் உட்காந்து என் கூட பிக் வணக்கம் அப்படின்ற ஒரு ஷோலாம் பண்ணாங்க. அதில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஓ என் குழந்தைக்கு பேச்சு திறமலாம் இருக்கா, இதில் தான் வரணுமா, ஓகே நான் வந்து எப்பவும் போல் எல்லா பேரண்ட் மாதிரி என் பையன் இன்ஜினியராக தான் ஆகணும், டாக்டர் ஆகணும் தான் நினச்சேன், பட் ஆனால் இதுவும் ஒரு அவனுக்கு வந்து நல்லா வருது அப்படின்ற மாதிரிலாம் அதுவும் ஒரு வகையில் நம்ம பிக் எஃப்எம் மூலமாக பிக் வணக்கம் மூலமாக அந்த குழந்தைங்க இவ்வளோ டேலண்டாக இருக்காங்க நம்ம புதுச்சேரியில் அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம எடுத்து சொன்னோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை பற்றி நிறைய சந்தோஷமான விஷயங்களும் இருக்குது. அதே சமயம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற நிறைய பிரச்சனைகள் பற்றியும் நம்ம பிக் வணக்கம்ல பேச ஆரம்பித்தோம். இது வந்து வெறும் என் ஷோ மட்டும் பேசினா இல்லை நான் பேசிட்டா மட்டும் அப்படியே நம்ம சிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு இல்லை. இதுக்காக நிறைய கமிட்டி நிறைய என்ஜிஓஸ்லாம் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆஸ் எ மீடியாவாக நம்மளால் வந்து நிறைய விஷயங்கள் ஈஸியாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால். என்ன அப்படின்னா, சார் நீங்கள் வந்து குழந்தைங்களை பற்றிலாம் வந்து நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னும் போது நாங்கள் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். ஸோ அதில் வந்து சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் வந்து நாமினேட் ஆயிருக்கீங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து நான் அந்த ஃபோன் மூலமாக கேட்டேன். முகில் சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அண்ட் ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப் இவங்க இணைஞ்சு புதுச்சேரி சைல்ட் லீடர்ஸ் அவார்ட் 2014 அப்படின்ற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க. இதில் நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அதில் சைல்ட் ஃப்ரெண்ட்லி மீடியா அவார்டுக்கு வந்து நீங்கள் நாமினேட் ஆயிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். யார் சார் எங்களை நாமினேட் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது அது இன்னும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியிலிருந்து டாக்டர் வித்யா ராம்குமார் சேர்பர்சன் அவங்க தான் உங்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க, அவங்க உங்கள் ஷோலாம் தொடர்ந்து கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாமினேட் ஆனதே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இப்போ வந்து அவார்டும் வேறு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நல்ல விஷயம் பண்ணால் அது வந்து மக்களுக்கு மட்டும் நல்லது போய் சேராது, நல்ல விஷயம் பண்ணுறவங்களுக்கும் நிறைய நல்லது சேரும் அப்படின்ற வகையில் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் என்னை நாமினேட் பண்ண சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி டாக்டர் வித்யா ராம்குமார் அண்ட் அவங்க டீம் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அவார்டு கொடுக்குற முகில் சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அண்ட் ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப் இவங்க 2 பேருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த அங்கீகாரம் உண்மையிலே எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் மட்டும் எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இளைஞர்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் குழந்தைகள் நாட்டுடைய நாடி துடிப்பு. ஸோ அதனால் குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக எல்லாருமே கை சேர்ந்து நம்ம குழந்தைங்களுக்கான முன்னேற்றத்துக்காக நிறைய விஷயங்கள் பாடுபடுவோம். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.